விஜய்கிட்ட காவேரி சீக்கிரமே உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி மேலும் மனசு கஷ்டப்படுறாங்க. அது மட்டும்தான் நடந்ததே தவிர்த்து அதை தாண்டி ஒரு விஷயம் கூட, முக்கியமான விஷயம் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கலை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். ஸோ காவேரி இன்னும் உண்மையை மறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய மைனஸ். அதனால தான் யாருமே அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள ஒரு மனுஷியாகவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அது போக இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வேலைகள் ஏவிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா காவேரி சொல்ல போகிற அந்த வார்த்தையில் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விஜய் கிட்ட சொன்னாங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு பக்கம் சாரதாவும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. உனக்கு அந்த பையன் தான் பிடிச்சிருக்குது அப்படின்னா நீ தாராளமாக அந்த பையன் கூட வாழுமான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காவேரி நீங்கள் வெண்ணிலாவா இல்லை நானா, யார் வேணும் அப்படின்றத முடிவெடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் விஜய் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் இவ்வளோ தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அண்ட் நிவினுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது. அது என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. சரி, காவேரி தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் காவேரி மேலே அக்கறையாக இருக்கார் இல்லையா, ஸோ இவராது உண்மையை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அவரும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, யமுனா நிவின் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது. எதை பற்றி அப்படின்னா, யமுனாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதை நேரடியாக இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எதுக்காக காவேரி மேலே இவளை கேர் எடுத்து பேசுகிறீங்க, இது நமக்கு தேவைதான கோபால் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் காவேரி மேலே கேர் எடுத்தால் உனக்கு என்ன பிரச்சனை, ஸோ உனக்கு இதில் நீ எங்கே சந்தேகப்படணும் அப்படின்ற இடம் எங்கே வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, யமுனா கொதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யதார்த்தமாக ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தேன், ஸோ நான் என் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், ஓகே இது தப்பான மீட்டிங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் அவங்க மேலே கேர் எடுத்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நீங்கள் மறுபடியும் காவேரி பக்கம் போகிறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இந்த மாதிரி தப்பாக யோசிக்கிற, உன்னோட மனசு சரி கிடையாது, உன் மனசில் சுத்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி நிவின் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் இவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ நிவின் கிட்ட காவேரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இந்த விஷயத்தை நான் விஜய் கிட்ட சொல்லாமல் நீங்கள் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ காவேரி இன்னும் விஜய் கிட்ட சொல்லலை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவரும் நம்ம யமுனா கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. அப்போ யமுனா கிட்ட சொல்லலை அப்படின்னா என்ன நடக்கும், இவங்க ரெண்டு பேருக்குள்ள மேலும் பிரச்சனைகள் பெருசாகும். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தேவையில்லாத சண்டை அடிக்குறாட்டி ஆரம்பத்துலேருந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை ஒரு பிரச்சனையாக வச்சு இவ்வளோ நாள் வரைக்கும் நல்லா இருந்தீங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, காவேரி பக்கம் போயிட்டீங்க, ஒருவேளை விஜய் மாமா கழட்டி விடவும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் யமுனா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மேலும் நிவினை காயப்படுத்துது. ஏன் இப்படி பேசுகிற, நீ பேசுகிறது தப்பு, கண்டிப்பாக உனக்கு உண்மை தெரிய வரும்போது நீ புரிஞ்சுக்குவ, ஓகேவா, ஆனால் அது வரைக்கும் நீ எந்த தொந்தரவும் பண்ணாத, நீ நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நிவின் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. பட் யமுனா எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்த்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெண்ணிலாவோட ரிலேட்டிவ் யாராவது இருப்பாங்களா கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி மதுரை ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வீட்டில் போய் பார்த்து அவங்க கொடுத்த அட்ரஸை வச்சு இப்போ அடுத்தவங்களை, அதாவது வெண்ணிலாவோட மாமா யார் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ கண்டுபிடிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஒருவேளை கண்டுபிடிச்சு அவங்க வெண்ணிலாவை இல்லைப்பா அதெல்லாம் முடியாதுப்பா, எங்கள் பிள்ளைங்கள எங்களால் பார்க்க முடியல, வெண்ணிலாவை நாங்கள் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது விஜய்க்கு பிரச்சனை தான். ஸோ ஒரு வழியாக அவங்க மாமா இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம விஜய் அங்கே போய் கேட்க போகிறாரு. அண்ட் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலானா எங்களுக்கு யாருனே தெரியாது, வெண்ணிலா அப்படின்ற ஒரு பேரை நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது, ஓ இவரா, அப்படியா, தெரியும் எங்கள் சொந்தக்காரங்க தான், பட் இருந்தாலும் அவங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்குதா, என்ன ஏது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மேலும் யாருக்கு சிக்கல் அப்படின்னா விஜய்க்கு தான் சிக்கல். மறுபடியும் வெண்ணிலா வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர்ற நிலைமையை அவரே உருவாக்குறாரு. ஒரு வேளை அவங்க மாமா வெண்ணிலாவை அங்கே கூட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு நல்லது, விஜய் ஈஸியாக அங்கே கூட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா மேலும் அது பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க போகலை அப்படின்னா என்ன நடக்கும், கண்டிப்பாக இதே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. விஜய் காவேரி இவங்களால மறுபடியும் ஒன்று சேரவே முடியாது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம காவேரி விஜய் கிட்ட சொல்ல ஒரு சரியான டைம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் இதுக்கப்புறமாவது அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் போகிற பக்கம் பார்த்தா அப்படி டைம் அமையறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் தான் போயிடும் போல இருக்குது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி காவேரி நிற்கிறாங்க. யார் முக்கியமோ நீங்கள் என் பக்கம் வேணா என் பக்கம் வாங்க, இல்லை அப்படின்னா வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, தாராளமாக டாட்டா பை பாய் சொல்லி நான் அனுப்பிடுவேன், அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கம்
வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த உண்மையை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்த முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம விஜய்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இல்லையா, அவங்க மாமா வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து உடனே காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. காவேரிக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன காவேரி எங்கே இருக்கிற, சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, காவேரி இருந்துக்கிட்டு சாப்பிட்டேன், இப்போ என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி வெண்ணிலா கேட்க, ஆமாம் காவேரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, வெண்ணிலாவோட மாமா யார் என்ன ஏது அப்படின்ற தகவலை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு நான் அவரை தான் போய் பார்க்க போகிறேன். பார்த்து வெண்ணிலாவை உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் அதையும் நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன், பண்ணி நீங்கள் எப்படியாவது நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, காவேரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா நம்ம விஜய் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கங்காவுக்கு கிடைக்கிற அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு ப்ளஸ்ஸை பார்த்தீங்க, அவங்க எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுறாங்க கங்காவை, அது தனக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கு இல்லையா, அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்யணும், பூர்த்தி செய்யணும் அப்படின்ற விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடாதா, இப்போ வெண்ணிலா வந்து வீட்டை விட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாமா அதுக்கு சம்மதிக்கணும், வெண்ணிலாவை திரும்ப அங்கே கூட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு அவங்க மாமா சம்மதிப்பாரா, சம்மதிக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மறுபடியும் இருந்து தான் ஆரம்பிக்கணும், வெண்ணிலாவை ஏதாவது ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு ஹோம்லேயோ போய் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போய்கிட்டு இருக்குது. இந்த விஷயம் மட்டும் நம்ம ராகினிக்கு தெரிய வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து அவங்களோட சித்து விளையாட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க பிளான் போட்டாங்க, நிச்சயமாக வெண்ணிலாவை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், ஏன்னா வெண்ணிலா வச்சு தான் இனிமேல் நம்ம கேம் ஆட போகிறோம், இதுக்கப்புறம் விஜய் கிட்ட நம்மளால் நேரடியாகவோ குறுக்கு வழியிலையோ மோத முடியாது, அப்போது விஜய்க்கு இப்போ எது ப்ளஸ்ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காங்க ராகினி. அதனால் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவை போய் ஏற்றி விட போகிறாங்க. வெண்ணிலா கிட்ட போய் வெண்ணிலா விஜய் இந்த மாதிரி ஒன்றை போய் உங்கள் மாமா வீட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்படி இல்லைனா ஹாஸ்டலில் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஏதோ சூதுவாதா பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்றி விடுவாங்க. மறுபடியும் நம்ம வெண்ணிலா இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, நீங்கள் வந்து என்னை ஒழிச்சுக்கிட்ட பார்க்குறீங்களா, நான் வந்து அவ்வளோதான், நீங்கள் இருந்து நான் போனால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மிரட்ட தான் போகிறாங்க. ஸோ இந்த மிரட்டலுக்கு விஜய் அஞ்சுவாரா அல்லது என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா சொல்யூஷனே இல்லாத பிரச்சனை இது, கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதை வச்சு விஜய் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது யார் கையில் இருக்குது அப்படின்னா வெண்ணிலா கையில் இருக்குது. வெண்ணிலாவாக புரிஞ்சுக்கிட்டு, ஸோ ரைட்டு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் நான் உங்கள் வாழ்க்கையில் வரமாட்டேன், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, என்னை இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து முடிவுக்கு வரும். அவங்க போகலை அப்படின்ற பட்சத்தில் மேலும் இது வந்து இஷ்யூ ஆகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து இது வந்து இதோட நிற்க போகிறது கிடையாது. வெண்ணிலா கிட்டே இப்போ ராகினி போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும், அவங்க கோவப்படணும், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிகிட்ட போய் கத்துறாங்க, எப்படி நீங்கள் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலாம், உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, விஜய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், விஜய் என்னோட விஜய், எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் சண்டை போட போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வெண்ணிலா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த வீட்டுக்குள்ளே நடக்க போகுது, வேறு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சால் அவங்க மனசு வருத்தப்படுவாங்க, என்னடா அது கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து எல்லா பிரச்சனையுமே முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மறுபடியும் பிரச்சனைகள் வந்து முதர்ந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட தான் போகிறாங்க. அதே மாதிரி வீட்டில் நம்ம கங்காவுக்கு கிடைக்கிற ராஜ மரியாதையாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு பொறாமையாக இருக்குது, அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது, அவங்க பொறாமப்பட தான் செய்கிறாங்க, நமக்கு இப்படி வந்து வாய்ப்பு கிடைச்சிடாதா, எல்லாரும் நம்மளை கவனிச்சிட மாட்டாங்களா, ஸோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, அண்ட் எவ்வளோ சீக்கிரம் விஜய் இந்த உண்மையை கண்டுபிடிக்க போகிறாரு. உண்மையிலே வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க, வெண்ணிலாவை நல்லபடியாக பார்த்துக்கிறவங்க யாராவது இருக்காங்களா, அவங்கக்கிட்ட வெண்ணிலா ஒப்படைச்சிட்டு அவரோட கடமைகள்லேருந்து எப்போ வெளியே வர போகிறார் அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி அண்ட் அவங்க அம்மா சாரதா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அதில் வந்து ஒரு ஸ்டால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பள பிராண்டை வந்து கொஞ்சம் பெருசாகணும், ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஸ்மால் ஸ்கேலாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது பெருசு பண்ணணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரும். குமரனுக்கு நம்ம பாரம் கொடுக்கக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, குமரனுக்கு வந்து இதுக்கப்புறம் குழந்தையை பார்க்கணும், கங்காவை பார்க்கணும், பெரிய பெரிய கமிட்மெண்ட், பெரிய பெரிய பொறுப்பு வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளும் அவருக்கு வந்து ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸை மேலும் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸிபிஷனில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அப்பளப்பு நல்லா சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் ரேஞ்ச் மாறிடும், ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து குமரனுக்கு வந்து ஒரு சந்தோஷமான
சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா குமரன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவங்க நல்லா இருக்கணும், நம்ம கூட இருந்து பார்த்துக்கிறோம் அப்படின்ற வரைக்கும் நினைக்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எங்கே சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் அவருக்கு சுமையாக ஒரு குழந்தைகள் சுமை கிடையாது. பட் அவருக்கு கமிட்மெண்ட் கூடும்போது இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தப்பான விஷயமா பார்க்கப்படும். ஐயோ நம்மளால தான் அவரால் எந்த ஒரு விஷயம் பண்ண முடியல, நம்ம தான் பாரமாக இருக்கோமோ அப்படின்ற மாதிரி சாரதாவுக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு முன்னாடி கூட அவர் பெருசாக எடுத்துக்கிடலை. பட் குழந்தை வந்ததுக்கப்புறம் அவங்க அதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள், நான் இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமா கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண வெண்ணிலா ரொம்ப குசியில் இருக்காங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. அதாவது நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் இதுக்கப்புறம் எதை நோக்கி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து காவேரியால் சொல்ல முடியாது. ஏன்னா வெண்ணிலா வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கான வழி பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியலை. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இவங்களை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கிடையவே கிடையாது அப்படின்றத தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு விஜயால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அதில் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ ரிசல்ட் வந்து இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் நாள் ஆகும், டைம் எடுத்துக்கும். அண்ட் ரொம்ப லென்த்தாக தான் போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீன்ஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக போர் அடிக்கிறமாச்சு. ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்லுவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி மட்டும்தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கே தவிர அதை தாண்டி வேறு எந்த ஸ்டோரிக்குள்ளேயும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால இந்த ஸ்டோரியை கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சு விட்டுட்டு அடுத்து கதைக்குள்ளே வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாரும் ஜவு மிட்டாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. பட் அது நம்ம மகாநதியில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட்டினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஆடியன்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இல்லை அப்படின்னா ராகினியை பற்றின விஷயங்கள் வெளியே கொண்டு வரணும். ராகினி தான் இது நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஸோ அந்த மாதிரி அவங்கள பற்றின விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்கான என்ன முயற்சி உண்டோ அந்த முயற்சியை கூட பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. முழுக்க காவேரியை மட்டும்தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த விஷயத்த சொல்லுவாங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேடிங்ஸ் மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவேரி உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லை. அண்டு தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க உண்மையை சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறணும். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களால நினச்சா சொல்ல முடியும். அப்படி ஒரு வேளை இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்வார். இவங்களை வந்து உடனே வெண்ணிலாவை அடித்து துரத்திடுவோம், காவேரி நீ வந்துரு, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு அவர் சொல்ல போகிறதே கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணுவார். ஏன்னா இப்போ வரைக்கும் காவேரிக்கு புரியுது விஜய்க்கு வந்து நம்ம தான் முக்கியம், விஜய் நம்மளுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து இல்லை, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனையை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர விஜய் நமக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கே அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், விஜய் கிட்ட போய் உண்மையை சொல்லியிருந்திருக்கணும் முதல் வேலையா. ஆனால் இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. இவங்க டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அப்படின்னா குழந்தையே வந்துடும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தையே வந்து எப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ இதுதான் என் பிள்ளையா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை மேபி அவங்க வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல இருக்குது. காவேரி பண்ணுற விஷயங்கள்லாம் முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. கொஞ்சமாவது காவேரி இந்த விஷயத்தில் வந்து ஒரு முன்னுரிமை எடுத்து அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணணும், முதல்ல விஜய்கிட்ட போய் சொல்லணும். இதுக்கப்புறம் காலம் தாழ்த்துறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க சொல்லணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனாவோட கேரக்டருக்கு வருவோம். யமுனாவோட கேரக்டர் இங்கே என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாத சந்தேகத்தை தான் அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஒருவேளை நிவின் வந்து யமுனா கிட்டேயும் சொல்லலாம், யமுனா இதுக்கப்புறம் நான் வந்து நமக்குள்ளே சண்டை வேண்டாம், நான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. என்ன நடந்தது அப்படின்னா காவேரி கன்சீவாக இருக்கா. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டா இங்கிட்டும் பிரச்சனை கிடையாது, நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, அவள் வந்து விஜய் கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஸோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் நீ என்ன பண்ணு, இந்த விஷயத்தை வேறு யாருக்கிட்டே சொல்லாத. காவேரியை வந்து அவங்க வீட்டில் கவனிச்சிக்க மாட்டேங்கிறாங்க, கங்காவை எப்படி கவனிச்சுக்கிறாங்களோ அதில் கொஞ்சம் கூட காவேரி மேலே அக்கறை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனால தான் நான் காவேரிக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா, ஸோ என்னால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை என்னால் பண்ண முடிய விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி நிவின் வந்து யமுனா கிட்ட சொன்னாலும் ஓகே சந்தோஷம், அவ்வளோதான், அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் நிவின் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கொடுத்த வாக்கு
காப்பாற்ற மாட்டேன், காவேரி சொன்ன விஷயத்தை வந்து நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் நிற்கிறது தான் இங்கே வேதனையாக இருக்குது. சரிப்பா நீ அப்படியே நில்லுப்பா, விஜய் கிட்டையாவது போய் உண்மையை சொல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா விஜய் கிட்டையாவது உண்மையை சொன்னால் விஜய் வந்து அவரால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுவார். காவேரி தான் சொல்ல மாட்டாங்க, இவருக்கு நல்லாவே தெரியும், இப்போதைக்கு இவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நிவினுக்காவது தெரிஞ்சிருக்கு இல்லையா, நிவினாவது போய் விஜய் கிட்ட போய் விஜய் இந்த வந்து காவேரி உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து அவங்க சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்றத நீங்கள் எக்காரணத்து கொண்டும் சொல்லிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போய் உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இவங்க சொல்லாமல் இருக்கிறது என்ன பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது இவங்களோட வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை. அது கூட தெரியாமல் இவங்க தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா காவேரிகிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஸோ காவேரி கிட்ட போய் அவங்க கேட்காமையே என்ன பண்ணலாம் அப்படின்னா உண்மையை சொல்லலாம். ஸோ என்ன காவேரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து எல்லாமே போய் சொல்லிடலாம். ஸோ இதுதான் நடக்குது, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதை தான் இங்கே நிவினும் செய்ய மாட்டேங்கிறாரு, அதுதான் பிரச்சனை. நிவினாவது செய்யணும். ஸோ காவேரி இதுதான் காவேரி பிரச்சனை, இப்படி தான் போய்கிட்டு இருக்குது, என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லணும். இல்லையா விஜய் கிட்ட போய் விஜய் இதுதான் விஜய் பிரச்சனை, இப்படி போய்கிட்டு இருக்கு விஜய், இதுதான் சுச்சுவேஷன், ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறனாலும் சீக்கிரம் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இதோட முடிஞ்சு போயிடும். அங்கே யாருக்குமே எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. ஸோ இவங்க வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க போகிற பக்கம் பார்த்தா இப்போதைக்கு சொல்கிற மாதிரி தெரியல, ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இவங்க சொல்லுவாங்களா, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அது வந்து நடக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் விடுபட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த சீக்கிரமே சொன்னாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க காவேரியோட அவங்க நடந்துக்கிற விஷயங்கள் தான் இங்கே பிரச்சனை. அவங்க வந்து இப்போ வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஓகே இப்போ வரைக்கும் இது நடக்காது அது நடக்காது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா இவங்க போய் உண்மையை சொல்கிறதா மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அவங்க உண்மையை சொல்லலை அப்படின்னா அது இவங்களுக்கு தான் பிரச்சனை. வெண்ணிலாவுக்கும் அது பிரச்சனை தான். இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க உண்மையை சொல்லாதது இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க உண்மையை சொல்லி வெண்ணிலா அதுக்கப்புறமா அது புரிஞ்சுக்கிட்டு ஓகே கன்சீவ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போனாங்கனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ இப்போவாவது காவேரி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை 100% இருக்குது, இல்லை 200% இருக்குது. பட் எவ்வளோ எப்போ அதுதான் இங்கே கேள்வி. எவ்வளோ நாள் கழித்து சொல்ல போகிறாங்க, எப்போ சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே முதல் கேள்வியாக இருக்குது. இந்த பிரச்சனை இதை நோக்கி தான் அங்கே போய்கிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஏன்னா ரொம்ப நாளாக இந்த ஒரே விஷயத்தை வச்சு தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு இவ்வளோதாங்க மேட்ரு முடிஞ்சு போச்சு கிளம்புங்க காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு விட்டுட்டாங்கன்னா போதும், நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அப்பாடா இந்த பிரச்சனை தெரிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்மளோட அடுத்த கட்டத்து நடவடிக்கைக்கு நம்ம போயிடலாம். ஆனால் இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க மீண்டும் இதே விஷயத்தில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பார்க்குற நமக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா இந்த விஷயத்த பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் கேட்குற அளவு கொண்டு வந்து விட்டுருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா திரும்பவும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து யார் வீட்டில் போய் கொண்டு போய் விடுறது, சாரி வெண்ணிலாவை யார் வீட்டில் கொண்டு போய் விடுறது, ஸோ அந்த ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்குது. வெண்ணிலா வந்து அவங்க மாமா வீட்டில் போய் விடலாமா, இல்லை யார் வீட்டில் போய் விட்டால் வெண்ணிலாவை பார்த்துக்குருவாங்க. ஏன்னா விஜயும் எடுத்தோடனே வெண்ணிலாவை போய் இங்கே போய் விட்டுறணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கலை. வெண்ணிலாவுக்கு எங்கே சேஃபாக இருக்கும், ஏன்னா அதையும் தான் அவர் பார்க்குறாரு. வெண்ணிலா சேஃபாக இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு வந்து வெண்ணிலா அப்படின்ற ஒரு கேரக்டர் தேவையில்லைனாலும் அவங்களோட சேஃபை பார்க்குறாரு. ஓகே அவங்க எங்கே இருந்தால் சேஃபாக இருப்பாங்க, எங்கே இருந்தால் அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க, எங்கே இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் விஜய் வந்து வெண்ணிலாவை எங்கே விடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண போகிறாரு. விஜயும் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா தானே நமக்கு இதுக்கப்புறம் அவள் தேவையே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி
விடலை. ஸோ காவேரி தான் வெண்ணிலாவை கூட்டு வந்தாலும் விஜய் அவரால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து அவரோட கடமையிலேருந்து மாறலை. வெண்ணிலாவை நீ எதுக்கு இப்போ கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி காவேரி கூட சண்டை போடலை. அவர் என்ன நினச்சி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னா, நிச்சயமாக இந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிடுவாங்க காவேரி அப்படின்னு சொல்லி நினச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் காவேரி கொஞ்சம் கூட இதில் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காவேரி அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாங்களா. இவங்களே போய் வெண்ணிலா எங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி கூட்டு வருவாங்களாம். இவங்களே வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்களாம். இவங்களே வந்து உங்களுக்கு வெண்ணிலா முக்கியம், வெண்ணிலா முக்கியமா நான் முக்கியமா அப்படின்ற முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஸோ எல்லா பிரச்சனையும் இவங்கதே ஆரம்பித்து வைப்பாங்களாம். ஆனால் அதை முடிக்கிறது மட்டும் விஜய் வரணுமா. ஸோ எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இருந்தாலும் விஜய் அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வருமா அப்படின்றது எல்லாமே விஜய்க்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு முடிவு வராது அப்படின்றது நல்லா தெரிஞ்சும் அவரால் முடிவு தேடி போய்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக அவருக்காகவே ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சோண்டு இருக்குது. ஏன்னா விஜய் வந்து எந்த தப்பும் பண்ணலை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட விஷயத்துலையும் அவர் கரெக்டாக சரியாக அவரால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவரும் பெருசாக எந்த தப்பும் பண்ணலை. அதனால் அவர் நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும். சீக்கிரமே அவர் காவேரி கூட சேரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஏன்னா நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நாளுக்கு நாள் நடக்கும்போது பார்க்கும்போது அவருக்கு காவேரி கூட நம்ம சேருவோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா வெண்ணிலா மேலும் அவங்க வந்து பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் ராகினி சொல்லி தெரிய வச்சிருவாங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் இந்த வீட்டில் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது, நீ கொஞ்சம் அசந்தாலும் உன்னை ஏமாத்திடுவாங்க, அதனால இந்த குடும்பத்தில் உள்ள யாரையும் நீ நம்பாத. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் கோல் போட்டு வெண்ணிலா வச்சு இது நாள் வரைக்கும் அவங்க வந்து முட்டி மோதி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒன்றையும் இனிமேல் வெண்ணிலா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம வெண்ணிலா வச்சு கேம் ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை இழுத்து விட்டு அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. இதுதான் அவங்களோட பெரிய தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றத அவங்க அந்த புரிஞ்சுக்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு கூட வரல. ஸோ நம்ம தப்பான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது கூட அவங்களுக்கு தோணலை. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அதே தப்பை மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதே தப்பு இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக அது நம்ம காவேரி அண்ட் விஜய் இவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. கண்டிப்பாக வந்துதான் ஆகணும் அப்படின்றது உங்களோட ஆசை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.